தமிழ்நாடு மின்சாரம் மற்றும் மின்னணு சாதனம் பழுதுபார்க்கும் டீட்டா சங்கத்தின் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் தலைவர் பெஞ்சமின் தலைமையில் சென்னை கிண்டியில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது. இந்த கூட்டமைப்பில் 60 சங்கங்கள் கலந்து கொண்டன. முக்கியமாக 20 குளிர்சாதன தொழிலாளர் சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைமையான தமிழ்நாடு அனைத்து ஏசி சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர் பிலோமின் ஆசிலாமணி கலந்து கொண்டு தொழிலாளர்களின் அன்றாட வாழ்க்கை முறையில் ஏற்படும் இன்னல்களும் துயரங்களையும் மாற்றி அரசாங்கத்தால் கிடைக்கும் பலன்களை உரிய நேரத்தில் உரிய நபருக்கு சென்றடைய வழிவகுக்க வேண்டும் என்றும் புதிய பல திட்டங்களை இணைக்கவும் கேட்டுக்கொண்டார். பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய அமைப்பின் முக்கிய விருந்தினர் சேக்கிலார் மற்றும் தலைவர் பெஞ்சமின், தமிழ்நாடு மின்சாரம் மற்றும் மின்னணு சாதனம் பார்க்கும் தொழிலாளர்களுக்கு என்று தனி நல வாரியம் அமைக்க வேண்டும் என்றும், இதுவரையிலும் கட்டுமான நல வாரியத்தில்தான் உறுப்பினராக உள்ளோம். நாங்கள் 10 லட்சம் தொழிலாளர்கள் குடும்பங்கள் உள்ளது. எங்களுக்கு தனியாக நலவாரியம் வேண்டும். எங்களுக்கு என்று தனியாக நலவாரியம் இருந்தால்தான் எங்களுக்கு தமிழக அரசால் கிடைக்க வேண்டிய சலுகைகள் விரைவாக கிடைக்கும். தமிழக அரசு தேர்தல் வாக்குறுதியில் நிறைவேற்ற வேண்டிய கோரிக்கைகளை தேர்தல் அறிக்கையாக தயாரிக்கும் குழுவிடம் சமர்ப்பிப்போம். அதேபோல் தமிழக முதல்வரை சந்தித்து கூட்டமைப்பின் சார்பில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கு எங்கள் ஆதரவை தெரிவிக்கின்றோம் என்றும், 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக மறுபடியும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் எங்கள் கோரிக்கைகளை ஏற்று நலவாரியம் அமைத்து தர வேண்டும் என்றும் பேச உள்ளோம் என்றும் கூறினார்கள்.